وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவெல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தன்னோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால் தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்மகத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயர் காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகையின் மேல் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றொன்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஈமானும் யகீனும். இரண்டு தெரியுமா, இக்காலகட்டத்தில் அவசியம் ஈமானுடைய புதுப்பிப்பும் அதனுடைய யகீனியத்துடைய தன்மையும் அவசியமாக இருக்கின்றது. பல்வேறு குற்றங்கள் சம்பவங்கள் ஏற்படுவதற்கு மூல காரணங்களே ஈமானில் அங்கே ஆட்டம் கண்ட ஒன்றுதான் என்பதை நாம் அறிய முடிகின்றது. பல்வேறு நபர்கள் தங்களை பெரியவர்கள் போன்று காட்டிக் கொள்கின்றார்கள் என்றால் அது யகீனியத்துடைய தன்மைகள் அங்கு சரியான முறைகள் இல்லாதவர்கள் அவர்களுடைய பின்னால் சென்று விடுகின்றார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் முகமது யாக்கூப் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈமானில் ஆட்டம் காண வைக்கின்றது. யகீனியத்துடைய தன்மைகளை போக்கும் அளவிற்காக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர் சொல்கின்றார், கனவுகளை பற்றி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்லும் பொழுது தனக்கு ஒரு கனவு கண்டதாகவும் தான் ஒரு கனவு கண்டது போன்றும் மலேசியாவா அல்லது சிங்கப்பூரா என்பது எனக்கு தெரியவில்லை. அது அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சமயங்களில் பெருங்கொண்ட
மையத்தின் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாகவும் சொல்லிவிட்டு துணை இமாமாக இருக்கக்கூடியவர் தமிழகத்தில் அறியக்கூடிய இன்னும் பல்வேறு கவிஞர்கள் நடைகளில் பேச்சுக்களை அமைத்துக் கொண்ட பிரபலமான ஒரு பேச்சாளர்கள் ஒருவராக கருதக்கூடிய ஒரு நபரை ஒரு ஆலிமை குறிப்பிட்டு சொல்கின்றார். சொல்லிவிட்டு இதெல்லாம் பரவாயில்லை, அடுத்தபடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்கின்றார் என்றால், அனைவரும் கூடி எனக்கு சொன்னாங்க நான் தான் மஹ்தி என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, அங்கு இருக்கக்கூடிய சிலர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தக்பீர் கோஷங்கள் எழுப்புகின்றார்கள். இது ஈமானுடைய ஆட்டத்தை காணும் அளவிற்கு ஒரு செயலாக இருக்கிறது. ஏன் இவன் மீது முழுமையாக யக்கீனை ஏன் வைக்க வேண்டும், மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை விளங்காத ஒரு கூட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்துதான் தோன்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. மஹ்தி என்று வரக்கூடியவர்கள் அவர்கள் வருவார்கள், எந்த வழித்தொண்டில் இருந்து வரக்கூடியவர்கள் என்பதையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு காலகட்டம் இருந்தது இதற்கு முன்னால், இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தன்னை நபி என்பதாக, நான் தான் இறுதி நபி என்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காதியானிகளில் அஹ்மதியாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் இறுதி நபியாக இருக்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. அப்ப ஈமானுடைய யகீனுடைய அந்த ஆட்டங்களை எங்கே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் கூட நமக்கு அது இது பெருமந்த விஷயங்கள், இதனுடைய எதிர்ப்புக்கு அதிகமாக வரும். ஆனால் ஈமானுடைய அடிப்படை தன்மைகளை என்னவென்று நாம் இறங்கினால் நம்மில் கூட எத்தனை அளவிற்கு ஈமானில் ஆட்டம் கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள், அடுத்த அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது யாரை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் ரசூலை பின்பற்றி வரும் பொழுது அடுத்தபடியாக ஒளில் அம்ரு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். உலமாக்களை எப்படியா கொண்ட உலமாக்கள் கற்று அறிந்து மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள், இவர்களை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டக்கூடியது. அதில் பார்க்கும் பொழுது முதன்மையாக அல்லாஹ்வை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை எப்படி பின்பற்றது, லா இலாஹ எனக்குரிய ஒரு வார்த்தைகளில் நான் அத்தனையும் அடங்கியிருக்கின்றது, வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதாக நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலாஹ் என்பது வணங்குவதற்கு அவன் எப்படியா கொண்டவன், அல்லாஹ் தன்னை சொல்லும் பொழுது சொல்கின்றான், குல் நபியே நாயகனே நீங்கள் சொல்லுங்கள், அவனாகின்றவன் அஹத் யார், அல்லாஹ் யார் என்று தெரியுமா, அஹத் அவன் ஒருவன் தான், அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு எந்த ஒருவர்களும் இல்லை, நண்பர்களோ உற்றார்களோ உறவினர்களோ எந்த ஒன்றுமே இல்லை, அவன் தனித்தவன், அவன் ஒருவனாக இருக்கின்றான், எல்லாம் அவனேதான். இந்த ஈமானில் பிடிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஈமானில் எப்படி பிடிப்பாக இருப்பது, எல்லா செயல்பாடுகளும் என்னால் நடந்தது என்பது என்கின்றார் என்றால் ஒரு மனிதன் ஈமான் ஆட்டம் காண்கின்றது, என்னால் தான்
தான் நான் செய்தேன், என்னால் தான் இதை நடத்தினேன், என்னால் தான் நான் இதை முடித்தேன் என்பதாக சொன்னானேயானால் மனிதன் ஒரு மனிதன் சொல்கின்றான் என்றால் அவன் ஈமான் அங்கே அடிபட்டு விடுகின்றது. ஏன் எல்லா விஷயங்களும் செய்வது, செயல்படுத்துவது, செய்து காட்டுவது, முடித்து காட்டுவது, நடத்தி காட்டுவது, எல்லா விஷயத்துடைய தன்மையும் அல்லாஹ்வுடன் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டால், ஒரு மனிதனுக்கு உடல்நலை சரியில்லாமல் ஏற்பட்டால், சிறிதாக இருக்கட்டும் அல்லது பெரிதாக இருக்கட்டும், தனக்கு தலை வருகின்றது, தலைவலி வருகின்றது என்றால் இந்த தலைவலியை போர்க்கக்கூடியவன் எந்த ஒரு அனாசினோ நோவாசினோ அல்லது எந்த ஒரு மாத்திரையும் அல்ல, மாறாக அல்லாஹ்தான் போக்குகின்றான். என்னுடைய கடையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாத்திரையை நான் வாங்கி விழுங்கிவிட்டால் இது எனக்கு சரியாக்கிவிடும் என்பதாக எண்ணினார்களே, ஆனால் இவர்களுடைய ஈமான் ஆட்டம் கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவரின் காரணமாகத்தான் எல்லாம் சரியாகின்றது, இவர் கைராசியான டாக்டர் என்று சொல்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய ஈமான் அங்கே ஆட்டம் கண்டு விடுகின்றது. எத்தனை பேர் சர்வசாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் போய் பார்த்தீங்க, காரைக்கால் அந்த டாக்டர் இருக்காருங்க, அவர் சுகருக்கு அப்படி பாக்குறாருங்க. இந்த இடத்துல போனோம்னா இங்க ஒரு டாக்டர் இருக்காருங்க கோயம்புத்தூர்ல, இவர் எலும்பு உடஞ்சி எலும்பு எப்படி நீங்க அள்ளி கொண்டு போனாலும் சரியாக்கிவாருங்க சொல்றாங்க. இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் ஒரு மருத்துவரை குறிப்பிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையில அவர்கிட்ட போனா சரியாகும். இதுதான் நம்முடைய வார்த்தைகள் வர வேண்டும். எத்தனை நபர்களிடத்தில் நம்ம இடத்தில் அந்த வார்த்தைகள் வருகின்றது. அவர்கிட்ட போனா சரியாகுங்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தவக்கல் இருந்தால்தான், அல்லாஹ்வுடைய எந்த ஒன்றும் இருந்தால்தான் அது சரியாகும். இல்லை என்றால் எவ்வளவு கொம்பன் வந்தாலும் அது சரி செய்ய முடியாது. உண்மை இல்லைங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா படிப்படியை கொடுத்து நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட சரித்திரங்கள் தான். உடனே விட்டுதல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருவரை வயிற்று வலி ஏற்படுகின்றது, கடுமையான வயிற்று வலி. வயிற்று வலி ஏற்பட்ட உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட போனாங்க, யா அல்லாஹ் எனக்கு வயிற்று வலிக்குது, என்ன தாங்க முடியல, எனக்கு எப்படியாச்சும் குணமாக்கு அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே நீங்க சினாய் மலைக்கு போங்க, அந்த மலைக்குள்ள இந்த இடத்துல இந்த இலை இருக்கும், இந்த பச்சை இலையை நீங்கள் பிடித்து பிடுங்கி நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டார். சென்றார்கள். அல்லாஹ் எந்த இடத்தில் சொல்லப்பட்டானோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மருந்தை எடுத்து உண்டார்கள், பச்சிலையை உண்டார்கள். வயிற்று வலி அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியே சரியாக ஆனது. சில நாட்கள், சில மாதங்கள் உருண்டோடியது, மீண்டும் அதே போன்று வயிற்று வலி ஏற்பட்டது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடனடியாக சென்றார்கள். யாருங்க காட்டி கொடுத்தது அந்த மருந்தை? இவங்கள கண்டுகிட்டாங்களா? இல்ல ஏதாச்சும் வைத்தியர், நாட்டு வைத்தியர் சொல்லி கொடுத்தாரா? அவற்றிலிருந்து வாங்கி சாப்பிட்டாங்களா? இல்லையே. யார் காட்டி கொடுத்தது? இந்த மருந்தை காண்பித்து தந்தது அல்லாஹ். அல்லாஹ் காமிச்சது இந்த மருந்து தான். இப்ப நேரம் போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கா இந்த மருந்து இருக்கு, அந்த இலையை நம்ம பிடுங்கி சாப்பிடுவோம், வயிற்று வலி சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு போனாங்க. போய் நின்று இலையை பிடுங்கினாங்க, இலையை பிடிங்கி உண்டாங்க. வயிற்று வலி இருந்ததை விட 2 மடங்கு அதிகமானது. ஒன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, யா அல்லாஹ் நீ சொன்ன மருந்து தானே, நீ சொன்ன பச்சை தானே, நான் அதைத்தானே புடுங்கி சாப்பிட்டேன், முதல் துப்பு சாப்பிட்டப்ப நல்லா வாச்சு, இப்ப போய் அதே மருந்து தான் நான் புடுங்கி சாப்பிடுறேன், எனக்கு இருந்த வயிற்று வலி 2 மடங்கு ஆயிடுச்சு அல்லாஹ், தாங்க முடியாது அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசாவே அந்த இலைக்கு பச்சைக்கு குணமாக்கக்கூடிய தன்மை இல்லை, அந்த குணமாக்கக்கூடிய தன்மையை கொடுத்தவன் நான், அதற்கு வயிற்று வலியை போக்கக்கூடிய தன்மையை கொடுத்தவன் நான். நீ என்னை மறந்து விட்டு அந்த இலை சரியாக்கும் என்பதாக சென்றாயே, அதனால் நாம் மீண்டும் அதனுடைய தன்மையை போற்றி விட்டோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மோட ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகின்றது என்றால் அங்கே நம்முடைய யக்கீன் என்று இருக்க வேண்டும். ஒரு மாத்திரைகள் உண்ணுகின்றது என்றால் இந்த மாத்திரையினால் எந்த ஒரு பலனும் இல்லை, இது வெறும் ஒரு பொடி,
பொடி, பொடியினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. என்னுடைய ரப்பு கொடுத்தால் இதற்கு சக்தி உண்டு என்று எண்ணி உண்டு பாருங்கள். அது அல்லாஹு தஆலா ஷிஃபா ஆக்குவார். இன்னைக்கு நம்ம எதுவுமே நினைக்கிறது இல்லைங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு வருஷம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காரு. மாத்திரை சாப்பிட மாத்திரை சாப்பிடல பிஸ்மில்லா சொல்லணுமா இல்ல வேற எதுவும் சொல்லணுமான்னு கூட தெரியாம நம்ம மாத்திரையை சாப்பிட்டு வைக்கணும். ஷாஃபியா காஃபின்னு சொல்லிட்டு மாத்திரையை சாப்பிடணும். அதை கூட நம்ம சொல்லி சாப்பிட மாட்டோம். எத்தனை நபர்கள் நம்ம சொல்லி சாப்பிட்டுப்போம். இந்த மாத்திரைகளை உண்ணக்கூடிய சமயங்களில் அப்படி சொல்லி உண்ணக்கூடிய சமயங்களில் அல்லாஹு தஆலா அதற்கு ஷிஃபா ஆக்குவார். யா ஷாஃபி யா காஃபி, அதை குணமளிக்கக்கூடியவனே, நிவர்த்தி அளிக்கக்கூடியவனே, எனக்கு இதைக்குள் நிவர்த்தி அளி என்பதாக சொல்லி உண்ண வேண்டும். இன்னைக்கு அதை சொல்றது இல்ல. நம்ம போய் சாப்பிட்டு இருக்கலாம். சாப்பிட்டோன்னு எங்கம்மா அந்த 4 மாத்திரை எடுத்து வச்சிருவாங்க. சாப்பிட்டு தூக்கி போட்டு அப்படியே ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம ஆடி வாயை அள்ளி போட்டுருவோம். இந்த மாத்திரை போய் குணமாச்சா என்னன்னு தெரியாது. மொத்தம் அதன் மூலியமாக விளைவுகள் ஏற்படக்கூடியதற்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்தது. இன்னைக்கு தொடர்படியாக உண்ணக்கூடிய அந்த மாத்திரைகளின் காரணமாக அதனுடைய பக்க விளைவுகள் எத்தனை ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் இதே குழுவில் நாம் சர்ச்சையில் இருக்கிறார். அதிலிருந்து அவர்களே சொல்கின்றார்கள், இதை டோஸ் அதிகமாக உண்ணக்கூடிய சமயங்களில் பக்க விளைவுகளாக உங்களுடைய கிட்னிகள் இருந்து, உங்களுடைய லிவரில் இருந்து, உங்களுடைய சிறுநீரகத்திலிருந்து எல்லாவற்றிலும் ப்ராப்ளம் ஏற்படும். ஆக இதற்கு தன்மைகள் கொடுக்கக்கூடியது எந்த ஒருவரும் அல்ல, அல்லாஹ் ஒருவன் தான். இதுதான் ஈமானுடைய தாக்கம், ஈமானுடைய படைப்புகள். அடுத்ததாக அல்லாஹ்வை நாம் பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை எல்லா விஷயங்களிலும் நாம் பின்பற்றக்கூடியவர்கள். அடுத்தபடியாக என்னுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் எப்படி நடந்து காட்டினார்களோ, எப்படி செய்து காட்டினார்களோ, எப்படி சொல்லி காட்டினார்களோ, எதை ஏவினார்களோ, எதை தடுத்தார்களோ அதை நான் முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்ன, வாழ்க்கை என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை தொழுகையில் எப்படி இருப்பார்களோ அதே தான் வெளி வாழ்க்கையும். அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆனில் என்ன அல்லாஹ் சொல்லப்பட்டு இருக்கிறாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. கருணைக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய வாழ்க்கை என்றால் என்ன? நாம் தொழுகையில் எப்படி கடிவாளங்கள் போடப்பட்டது போன்று அல்லாஹ்வை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்னை கண்டு கொண்டிருக்கின்றான். எனக்குரிய எண்ணங்களில் நாம் தொழுகின்றோமோ, எனக்குரிய எண்ணங்களில் இருக்கின்றோமோ, அதே போன்று வெளி வாழ்க்கைகளிலும் என்னை அவர்கள் பார்க்கின்றார்கள், இவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதாக எண்ண வேண்டாம். மாறாக எல்லா சமயங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ரப்பு என்னை கண்டு கொண்டே இருக்கின்றார். என்னுடைய ரப்பு என்னை பார்க்கின்றார். நம்முடைய ஈமான்களுடைய துடிப்புகள் இல்லாததினால், அந்த துடிப்புகள் இல்லாததின் காரணத்தினால் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றது. இன்னைக்கு பார்க்கணும், 2 நாளைக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், அறந்தாங்கி எனக்குரிய அந்த ஊருக்கு அருகாமையில் நடந்த ஒரு சோக நிகழ்வுகள் அனைவரையும் நாம் கண்டிருப்போம். பர்வீன் பானு எனக்குரிய ஒரு பெண்மணி, விதவையாக இருந்த பெண்மணி, 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு, சிறுவயதில் 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றது. கணவன் இறந்து விட்டார். அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக வேண்டி அவர் பசு மாடுகளை வைத்துக் கொண்டு வளர்த்துக் கொண்டு வருகின்றார். அதை மேய்ச்சலுக்கு விட்டு மீண்டும் அதை அழைத்து வருவதற்காக வேண்டி சென்ற பொழுது கயவர்கள், அங்கே ஒரு கயவன் சின்னாமப்படுத்தினான் மட்டுமல்ல, அவருடைய உயிரை பறித்து எடுத்தான். அந்த பெண்மணி இறந்து விட்டது.
கான் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள் பார்க்கும் பொழுது குட்டைகளில் நிறைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளில் ஆடைகள் இல்லாமல் அலங்கோலமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரருடைய உடல்களை எடுத்து வரக்கூடிய சமயங்களில் பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து நமக்கு நீர்கள் தாரை தாரையாக ஓடும் அளவிற்கு வந்து விடுகின்றது. எல்லாம் ஷேர் பண்ணோம். இது போல இருக்குது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இன்சில்களோ ஒவ்வொரு அமைப்புகளோ அங்கே முன்னின்று கொண்டு இவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், இவர்களுடைய குடும்பத்திற்கு ஆவணி தர வேண்டும், செய்ய வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், எல்லாம் செய்தார். ஆனால் இது நிகழ்ந்ததற்குரிய காரணம், முதன்மையான காரணம் நான் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லா ஊர்களும் இது போன்று இருக்கின்றார்கள். நம்முடைய தாய் குலங்கள் பெண்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கணவனை இழந்த, கணவன் சரியில்லாத, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கண்டுகொள்வதில்லை. நான் அவங்க என்ன செய்யாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்ன, அவர்களுடைய உணவிற்கு என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், நல்ல முறைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் சிந்தித்த நபர்கள் எத்தனை நபர்கள். அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் என்று மட்டுமல்ல, அவர்களுடைய கண்ணியங்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்திருக்கின்றோம். மார்க்கம் சொல்லித் தருகின்றதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்களே, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே. உங்களுடைய ஜகாத்து, உங்களுடைய சதகாக்கள் இது போன்றவர்களை நீங்கள் பைத்துல் மாலாக அமைக்கப்பட்டு அதிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்புகள் அமைக்கப்பட வேண்டும். அவர்களுக்காக வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்புகளையும் நாம் வழங்க வேண்டும். ஜமாத்துடைய கடமையாக இருக்கின்றது, அந்த மஹல்லாவாசிகளுடைய கடமையாக இருக்கின்றது. இந்த பெண்மணிகள், ஒரு பெண்மணி வெளியே செல்கின்றால் கணவன் இல்லை அல்லது கணவனால் கைவிடப்பட்டவளாக இருக்கின்றால், ஏதோ ஒன்றின் காரணமாக ஒரு பெண்மணி தனியாக இருக்கின்றாள் என்றால், அவரை வெளியே செல்கின்றார் என்றால் அந்த பெண்மணி எங்கே செல்கின்றது என்பதை கண்காணிக்க வேண்டும். அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அனைவர்களுக்கு அது கடமையாக இருக்கின்றது, ஜமாத்தார்களுக்கு கடமையாக இருக்கின்றது. எத்தனை நபர்கள் நாம் கண்டிருக்கின்றோம். என்னன்னு தெரியலங்க, அது போகுங்க, அங்க மாடு அங்கு விட்டு இருக்காத பிடிக்கிறதான் போகுது, போகுது, இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த இடத்துல இத்தனை கிலோமீட்டருக்குள்ளதான் விட்டுருக்கும், இவ்வளவு நேரமா வரலையே, ஒரு மணி நேரமா வரலையே, காணாம அந்த சிந்தனைகளில் நம்மளுடைய சமுதாயம் முன்னறிந்திருந்தால் அங்கு அந்த கயவனை நெஞ்ச படைத்து நாம் சாத்திருக்கலாமே. சமுதாயம் காண்பதற்கு கண்டுகொள்வதற்கு தவறிவிட்டதே. இதெல்லாம் காரணம் என்ன? ரசூல் வரக்கூடிய வார்த்தைகள் நாம் தவறிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்கள் சொல் செயலில் நடத்தை ஏறியது தடுத்தது அனைத்தையும் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். தவறவிட்டு விட்டோமே, விட்டுக் கொண்டேதான் இருக்கின்றோம். இன்று எத்தனை நம்முடைய சமுதாய பெண்மணிகள் எங்கு செல்கின்றார்கள் என்றே தெரியாமல் இருக்கின்றன. குற்றங்கள் அதிகமாக ஆகிவிட்டது என்பதை மட்டும் முடிந்ததற்கு பின்னால் ஆசிபாவில் இருந்தால் எடுத்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றோம் என்று 7 வயது ஆசிபாவை கருவறையில் தூக்கி சென்று அனைத்தையும் செய்தார்கள் என்பதாக சொன்னோமே, அன்றும் பேசிக் கொண்டேதான் இருந்தோமே. அதற்கு பின்னால் நாம் என்ன நடவடிக்கைகள் எடுப்போம்? நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க என்ன நடவடிக்கைகள் எடுப்போம்? அந்நிய ஆடவர்களுடன் என்னுடைய சகோதரிகள் செல்கின்றார்கள் என்றால் அவர்களை நாம் தடுப்பதற்கு என்ன வழிகளை எடுத்திருக்கின்றோம்? நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்துகளிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய ஆண்களின் பெண்களுடைய பட்டியல்களை வைத்துக் கொண்டு நாம் பார்க்க வேண்டும். இது ஆண்களின் மீது கடமை, ஒவ்வொரு ஆண்களின் மீது நமக்கு கடமையாக இருக்கின்றது. ஏதோ யாரோ செய்யறாங்க, யாரோ பார்க்கிறாங்க, யாரோ போறாங்க, அவங்க செஞ்சுக்கிறாங்க, செய்யாரையும் தடுக்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு முனைப்பு காட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள், வழிநடத்தி காட்டினார்கள்.
நம்முடைய ஈமான் அல்லாஹ்வுடைய யகீன் வரணும், அல்லாஹ்வுடைய அந்த தவக்கல் நமக்கு அதிகமாக என்றால் பள்ளியுடைய தொடர்புகள் அதிகமாக வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம ஏதோ சும்மாவிற்கு வருகின்றோம், ஏதோ ஒரு விசேஷத்திற்கு வருகின்றோம், அதற்கு பின்னால் பள்ளியுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாக இருக்கின்றது. என்ன நடக்குது? பள்ளிகளில் எது நடந்தாலும் தெரியாது. மஹல்லாவில் அப்புறம் எங்க நம்ம போறது? நம்முடைய பள்ளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. மைக்ல சவுண்ட் கேட்டுச்சுன்னா சரி மோதினார் இருக்காரு, தொழில் சவுண்ட் வச்சா அஜித் இருக்காரு, வேற யாராச்சும் அஜித் வெளியே போயிட்டாரா, இப்படி நம்ம வெளியே இருந்துட்டு தான் கேட்போம், வெளியே இருந்துட்டு தான் பார்க்கிறது. அந்த பேங்குடைய ஓசையில் நமக்கு அழைப்பதற்குரிய ஒரு ஓசைதானே என்பதை மறந்து விடுகின்றோமே. அங்கே கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு ஹய்யா ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், முஃமின்களே முஸ்லிம்களே நீங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஷஹாதத்துடைய கலிமாவை முன்னால் சொல்கின்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட அழைப்பு அழைக்கக்கூடியது ஹய்யா ஸலாத், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்யா ஸலாத் வெற்றியின் பக்கம் நீங்கள் வாருங்கள். ஏன்? தொழுகைக்கு வந்தால் தொழுகைதான் உங்களுக்கு வெற்றி, தொழுகைதான் உங்களுக்கு ஈடேற்றம் சொல்லித்தானே அழைக்கப்படுகின்றது. எத்தனை நபர்கள் அதை காதில் வாங்கிவிட்டு பதில் சொல்லவில்லை என்பது அடுத்த புறம். அதில் காதில் வாங்குகின்றோம். காதில் வாங்காமல் இருப்பதற்கு கூட இன்று அதுவும் எத்தனையோ சப்தங்களை வெளியேற்றிக் கொண்டு இருக்கின்றோம். கையடக்க பேசிகளில் வைத்துக் கொண்டு செய்து கொண்டேதானே இருக்கின்றோம். அறிவிக்கிற சகோதரர்களே, இந்த ஈமான் யக்கீன்கள் எங்கே பழகினப்படுகின்றதோ அங்கு ஷைத்தானுடைய ஆட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஷைத்தானுடைய தன்மைகள் அங்கே அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எல்லா விதமான பிராமசீபத்துக்கும் அங்கே ஒன்று கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் தொழ வந்துட்டா, உண்மையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வந்துட்டா, தொழுதுகிட்டு இருக்க அப்படின்னு எந்த பலாக்களும் கழுவ மாட்டாங்க, எந்த பித்னாக்கள் பசாதும் பேச மாட்டாங்க. தொழுகை வராதா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் அதை இருந்து நிராகரித்துக் கொண்டு பலாக்கள் கழுவுறது, ஊர்ல அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாத்தையும் தான் பேசிட்டு இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைகள் எங்கே சென்று கொண்டு இருக்கின்றது? ஈமானுடைய யக்கீனுடைய தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிருந்து விலகிக் கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் விலகிக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு முஸ்லிம் எனக்கூடியதை கூட நாம் நம்முடைய செயல்பாடுகளில் காட்டுவதற்கு நாம் தயங்குகின்றோம். அதிலிருந்து கூட இவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு ஆகிவிடுகின்றார்களே. இவர்களுடைய உடை, இவர்களுடைய நடை, இவருடைய பாவனைகள், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாமிய தன்மைகள் இருந்து மாறிவிடுகின்றது. இன்றைய காலகட்டங்கள் இஸ்லாமிய தன்மைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுடைய ஆபரணங்களை, பெண்கள் அணிவிக்கக்கூடியதை ஆண்கள் அணிவிப்பவர்களும், ஆண்கள் அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களையோ ஆடைகளோ பெண்கள் அணிவிக்கக்கூடியவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அவர்களுடைய சாபங்கள் உண்டாகிவிட்டால் நாம் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். இன்னைக்கு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. பெண்களுடைய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். செயின் போட ஆரம்பிச்சுட்டான், கையில கம்மல் போட ஆரம்பிச்சுட்டான், காதுல கடுக்காம போட ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பெண்களுடைய ஆபரணங்கள். ஏதோ செய்வதெல்லாம் சொல்வதெல்லாம் எங்கே யாருக்கோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். நாம் என்ன செய்கின்றோம்? இதனால் நமக்கு என்ன ஏற்படுகின்றது? ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுகின்றோமே என்பதில்லை. அது பெண்களுக்குரிய ஆடைகள் எப்படி கொண்டு வந்துறாங்க? ஆண்களை போல பேண்ட் ஷர்ட் போல போட்டு அனுப்பிச்சுட்டான். இந்த ஆடைகளின் மாற்றங்கள் வந்து விடுகின்றது. சாபத்திற்கு உள்ளாகி விடுகின்றோமே. இந்த சாபத்திற்கு உள்ளாகிவிட்டால் நம்முடைய நாடுகள் எங்கே செல்லும்? நம்முடைய பாதைகள் எங்கே சென்று கொண்டிருக்கும்? இன்னும் பார்க்க வேண்டிய அவசியத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அருமைக்குரிய சகோதரர்களே, ஈமானில் பிடிப்பாக இருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எனக்கு வழங்குவதற்குரியவர்கள் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை, எந்த ஒன்றுக்கும் எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை பிடிப்பாக இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்முடைய தூதர், இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் நாம் துடிப்பாக இருக்க வேண்டும். எவர்களெல்லாம் சொல்வதை எல்லாம் மண்டையில் ஏற்றிக் கொண்டு, அனைத்தையும் ஏற்றிக் கொண்டு இதுதான் மார்க்கம் என்று நடந்து விடாதீர்கள். அதை அதோடு நடக்கப்பட்டால் உங்களை வழிகேட்டிற்கு எடுத்துச் சென்று விடுவார்கள். உள்ளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது நல்ல அறிஞர்களை, மார்க்கம் தெரிந்தவர்களை, மார்க்கத்தை பற்றி முழுமையாக விளங்கியவர்களிடம் நீங்கள் சென்று கேளுங்கள், மார்க்கத்தை கேளுங்கள். இது உங்களுடைய மொபைலில் வைத்துக் கொண்டு யாரோ என்னவர்கள் பேசுவதை வைத்துக் கொண்டோ, ஏதோ என்னவர்கள் எழுதியதை வைத்துக் கொண்டோ பார்த்துக் கொண்டு இதுதான் மார்க்கம் என்பதாக அலையாதீர்கள். உங்களை வழிகேட்டிற்கு சென்று இழுத்து விடுவார்கள் என்பதை சொல்லிக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.